ஜெபத்தை பற்றி நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துட்ருக்கோம். ஜெபம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு உடனடியாக நம்ம வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பெரியவர்கள்லாம் எப்படிலாம் ஜெபித்தாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்காம நாம் வேற ஒரு வழிமுறையில் ஜெபத்தை குறித்து நம்ம ஒரு முறையாய் ப்ராப்பராக பார்த்துட்டு வரோம். அது எப்படி அப்படின்னா, முதலாவது நம்ம பார்த்தது என்னதுன்னா தேவனை குறித்து. யார் இடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம்? தேவனிடத்துல தான். அப்போது நம்மளுடைய ஜெபம் தேவனிடத்தில் போகும்போது முதல்ல நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவரை பற்றி நமக்கு தெரியணும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது. ஸோ அதை நம்ம பார்த்தோம். இரண்டாவது மனிதன். யார் தான் ஜெபிக்கிறா? நாம் தான் ஜெபிக்கிறோம். அதனால் நம்மளை பற்றி நம்ம பார்த்தோம். மூன்றாவது உரையாடல், பேச்சு. நம்ம ஜெபிக்கும்போது எந்த விதமான வார்த்தைகளெலாம் நம்ம போட்டு ஜெபிக்கிறோம், இப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். விரிவாய் ப்ராப்பராக நம்ம பார்க்கணும். இந்த ஒரு முறையில் தான் நம்ம ஜெபத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம். முதல் விஷயம் தேவனை குறித்து நம்ம பார்க்கும்போது அது முடிச்சாச்சு. இரண்டாவது கட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம். போன கிளாஸில் நம்ம அந்த ரெண்டாவது கட்டம் மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மனுஷ வாழ்க்கையில் மிக்ஸ்டு சுச்சுவேஷன் வரும். கண்டிப்பாக மிக்ஸ்டு சுச்சுவேஷன் அப்படின்னு என்னென்னா, சந்தோஷம், கொஞ்சம் சோகம். சில நேரத்தில் நமக்கு நிறையா பணம் வந்துடும், அதனால் சந்தோஷம் வந்துடும். சில நேரத்தில் நாம் யோசிக்கிறது நடக்காது. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். சில நேரத்தில் உண்மையாக சொல்லணுன்னா நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, ஆனால் கிடச்சிருக்கும். எத்தனை பேருக்கு அது நடந்திருக்குங்களா? பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, ஆனால் அது நடக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க, ஆசைப்பட்டிருப்பீங்க, நடந்திருக்கும். ஏன்னா அது தேவன் அங்கீகரிக்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் அது நடக்குது. சில நேரத்தில் நம்ம எத்தனை ஜெபம் பண்ணாலுமே நடக்காது. இந்த மாதிரி நமக்கு ஒரு மிக்ஸ்டு சுச்சுவேஷன், ஏற்றம் இறக்கம். ஸோ மேலே கீழே அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டுருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், மறுபடியும் ரொம்ப மகிழ்ச்சி, இப்படி மேலே போய் கீழே இறங்குது, இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அது வித்தியாசமாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி சந்தோஷம் அப்படின்னா இன்னொரு வாழ்க்கையிலும் அது சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, வேறு விதமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் இருக்குது. அது சின்ன பிள்ளைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்குமே வித்தியாசமான சூழ்நிலைகள், வாழ்க்கை சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான பல சூழ்நிலைகள், வாழ்க்கை சூழ்நிலைகளில் நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும். சரி, நம்ம போன கிளாஸில் பார்த்ததுன்னா, இப்போ நான் சொன்ன வரைக்குமே அதுதான் நம்ம பார்த்தோம். போன கிளாஸில் பல வாழ்க்கை சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றத நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி குறிப்பாக அந்த பல வாழ்க்கை சூழ்நிலைகளில் கஷ்டகாலம், அந்த சூழ்நிலையை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கஷ்டகாலம் இதுவும் ஒரு சூழ்நிலை தான். இப்போது பல சூழ்நிலைகள் மத்தியில் கஷ்டம் வரும்போது நம்மளுடைய ஜெபங்கள், நம்மளுடைய பதில் வினை, அதாவது நம்மளுடைய ஆன்சர் தேவனிடத்தில் எப்படி இருக்குது, எப்படியாக நம்ம மாற்ற வேண்டும் என்பதை தான் இந்த கிளாஸில் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை ரொம்ப பசியில் வாடுது. பாப்பா மாதிரி, ஏஞ்சல் பாப்பா மாதிரி. பாப்பா மாதிரினா பாப்பாவே இல்லை, பாப்பா மாதிரி ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பசியில் ரொம்ப வாடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது சாப்பாட்டுக்காக ஒரு இடத்துக்கு போகுது. சாப்பாடு தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகுது. அங்கே இருக்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தர் இந்த குழந்தையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஐயோ பாவம், பாப்பா சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வச்சுருக்குறாங்க. ஸோ கடைசியில் தான் அது தெரிய வருது என்னதுன்னா, இது ஆள் பிடிக்கிற கும்பல் அப்படின்னு. குழந்தைங்கள கடத்தி விற்கிற கும்பல். பசியில் வாடிட்டு இருந்த அந்த குழந்தைக்கு சாப்பாட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைங்கள விற்கிறது. எவ்வளோ கஷ்டம் இல்லை? பட் பயப்பட வேணாம், இது சும்மா நான் ஒரு கற்பனையாக சொன்னேன், இந்த மாதிரி எங்கேயும் நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. இதை விட கொடூரமான சூழ்நிலைகள்
நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நடக்குது இல்லைங்களா இல்லையா? நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட நடக்குது. நிறையா செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி போன வார செய்தியெல்லாம் அப்பா மகன், அம்மா மகன், இப்படி நினச்சி கூட பார்க்க முடியாத இந்த சொந்தத்துக்குள்ளேயே பல கொடூரமான செயல்கள்லாம் நடந்துட்டு வருது. இது எல்லாமே கஷ்டம், இது எல்லாமே கொடூரம். இப்போது இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவனாக நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கலினாலும், கொடூரமான செயல்லாம் நடக்கலினாலும் நமக்கும் சில கஷ்டங்கள் வருது. ஆனால் அது வித்தியாசமான கஷ்டமாக இருக்குது. சில பேருக்கு நம்ம கிறிஸ்தவங்களுக்கு பண கஷ்டமாக இருக்கலாம், சில பேர் நோய் கஷ்டமாக இருக்கலாம். நோய் ஃபுல்லாக நோய்ங்க, கிட்டத்தட்ட 10 வருஷமாக நோயாக தான் இதில் கஷ்டப்பட்டே இருக்குங்க. அப்படி கஷ்டமாக இருக்கலாம் பல வருஷ காலமாக. சில பேருக்கு குடும்பத்தில் புருஷன் தொந்தரவு பிரச்சனை, அதுவும் கஷ்டத்தில் ரொம்ப காலம் வருஷமாக இருக்கலாம். சில பேர் குடும்பத்தில் ஒய்ஃப் பிரச்சனைங்க அப்படின்னு கூட கஷ்டமாக இருக்கலாம். சில பேர் பிள்ளைங்க கஷ்டப்படுத்துகிறாங்க, அப்படி கூட இருக்கலாம். அப்போ இந்த கஷ்ட காலன்றது ஒரே மாதிரியே எல்லா வாழ்க்கையிலும் நடக்கிறது, வித்தியாசமான முறைகள் இருக்குது. ஆனால் விஷயம் என்னதுன்னா, இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது, அதாங்க மெயின் பாயிண்ட். ஏன்னா நம்ம ஜெபத்தை குறித்து தான் பார்த்துட்டு வரோம். இந்த கஷ்ட காலத்தில், ட்ரபிள்டு சுச்சுவேஷனில் நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய பதில் வினை என்னவாக இருக்கிறது, என்னவாக இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இன்றைக்கான நோக்கம். இன்னும் பல பேர் நம்ம சொல்வதை கேட்டிருக்கோம். என்னதுன்னா, நம்ம தேவனிடத்தில் வரும்போது நம்மளுடைய பாதையை சரிப்படுத்தணும். கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம் இது. நம்ம தேவனிடத்தில் வரும்போது, நம்ம ஆராதிக்கிற தேவனிடத்தில் வரும்போது நம்மளுடைய மனப்பான்மை ரொம்ப முக்கியங்க. நம்மளுடைய அட்டிடியூட் ரொம்ப முக்கியம். தாழ்மையாக வரணும், பயத்தோடு வரணும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையும் ஜீவிக்கிற தேவனமாக இருக்கார். அப்போது அவருடைய இடத்துக்கு வரும்போது நம்மளுடைய பாதையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க. நாமளும் கூட சொல்கிறோம், ஏன்னா வசனமும் அப்படி தான் இருக்குது. ஒரு விதத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு உண்மையாக இருந்து நம்மளை வழிநடத்திட்டு வந்தாலும், ஜபம் என்று வரும்போது நாம் எப்படி எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அப்படியாகவே தேவனிடத்தில் வரணும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கஷ்ட காலம் நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு. அந்த கஷ்டம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஜபம் அப்படின்னு முட்டிக்கால் போட்டதுக்கப்புறம் தேவனிடத்தில் ஜபிக்கும் போது நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்குன்னா, அன்புள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். இப்படி தான் நம்ம ஆரம்பிப்போம், இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். உண்மையா இல்லைங்களா? நம்மளுடைய கஷ்டத்தை உண்மையாக எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை மறைச்சு தேவனை நான் உயர்த்தணும் அப்படின்ற விதத்தில் நம்ம தேவனை பொய்யான ஒரு ஏதோ நம்ம சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி தேவனை உயர்த்துற மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள் இருக்குது. நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ, இப்போ கஷ்டத்தில் நீங்கள் கஷ்டமாக இருக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கிறீங்க. இப்போ கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட உங்கள் கஷ்டத்தை சொல்லும்போது எப்படிலாம் சொல்லுவீங்க? என் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்க, என்னங்க பண்ணுறது, புலம்புவோம்ல. அதே மாதிரி தேவனிடத்தில் வாங்க, அதே போலவே தேவனிடத்தில் ஜெபிக்கணும். ஆனால் நம்ம ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்த மாதிரிலாம் மறைச்சி கண்ணில் முன்கால் போட்டு தேவனை உயர்த்தும்படியா அந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை போடுறோம். பாருங்கள், வேதத்தில் இந்த மாதிரி ஜெபங்கள்லாம் இருக்குது. பாருங்கள், சங்கீதம் 22வது சங்கீதத்துக்கு வாங்க. சங்கீதம் 22 1வது வசனம் பாருங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இந்த மாதிரி உங்கள் ஜெபத்தில் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? யாராவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜெபம் நம்ம பண்ண மாட்டோம். நாம் நினைக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கக்கூடாது, தேவனிடத்தில் இப்படிலாம் பேசக்கூடாது, ஏன்லாம் கைவிட்டீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவர் நம்மளை கைவிட மாட்டார். இதே வார்த்தையில், இதே வசனத்தில், இதே வேதாகமத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறது என்னதுன்னா, நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்மளை அழைத்தவர் உண்மையவர், நம்மளை கைவிட மாட்டார். அவருடைய அன்பு நம்ம விட்டிருந்து எடுக்க முடியாது எந்த ஒரு சூழ்நிலை. பவுல் சொல்கிறார் இல்லையா? ஸோ எந்த ஒரு அதிகாரமாக இருந்தாலும் சரி, உயர்வானாலும் தாழ்வாக இருந்தாலும் மரணமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவருடைய அன்பு நம்ம விட்டு பிரிக்க முடியாது, மாட்டாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் சங்கீதம் 22வது சங்கீதம் 1 வசனத்தில் சொல்லப்படுது என்னதுன்னா, இந்த தேவனே, இந்த தேவனே ஏன் என்ன கைவிட்டின்னுது. உண்மையாக சொல்லப்போனால் தேவன் கைவிட்டாரா? இல்லை. ஆனால் இந்த வார்த்தைகள் வருது. ஏன்னா தாவீது அந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் கஷ்டத்தில் இருந்தார்.
அப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் உண்மையாகவே எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமோ, என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை அப்படியே தேவனிடத்தில் வந்து கொட்டுறது தான் ஜெபம். அப்படி தான் நம்மளுடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் செஞ்சுருக்காங்க. எல்லாருமே ஒரு ஓப்பனாக பேசியிருக்காங்க தேவனிடத்தில். ஸோ அப்போ இந்த கஷ்டகாலம்னு வரும்போது நம்மளுடைய ஜெபம், நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ, என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் அதை அப்படியே தேவனிடத்தில் வந்து கொட்டுவது தான். சாமுவேலோட அம்மா ஏதாவது வார்த்தையை விட்டு ஜெபித்தாங்களா? ஏதாவது வார்த்தை சொல்லி ஜெபிச்சாங்களா? ஆண்டவரே என்ன ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, என்னுடைய வேதனையை கண்டறிங்க ஆண்டவரே, எனக்கு ஜெபத்துக்கு பதில் தாங்க ஆண்டவரேன்னு சொன்னாங்களா? ஒன்றும் இல்லை. போய் தேவாலயத்தில் அவ்வளோதான். அது அவங்க பண்ணதே அவ்வளோதான். ஆனால் வசனம் சொல்லுது என்னதுன்னா, அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போ நம்மளுடைய தேவன் ஏதோ வித்தியாசமாக பார்க்குறாரு. நம்ம பயங்கரமாக ஜெபிக்கிறாருப்பா, சரளமாக ஜெபிக்கிறாருப்பா, அதெல்லாம் தேவன் பார்க்குறது கிடையாது, நம்மளுடைய இருதயம். அப்போ கஷ்டத்தில் வரும்போது நீங்கள் வந்து எந்த இருதயத்தில் இருக்கிறீங்களோ, எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை அப்படியே வந்து தேவனிடத்தில் சொல்கிறது தான் ஜெபம். ஆனால் நாம் பண்ணுறது என்னதுன்னா, அதை மறைச்சி எப்பயுமே நம்ம பண்ணுறது மாதிரி பண்ணுறோம். அதுதான் தப்பு. இதுதான் மாயக்காரர் ஜெபம். என்னதுங்க? மாயக்காரன் ஜெபம். அது மாயக்காரன். ஸோ இது இந்த சங்கீதத்தில் 22வது சங்கீதம் முதல் வசனத்திலேருந்து நமக்கு அது ஒரு முன்மாதிரியாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கலாம் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குது. சங்கீதக்காரன் பல எதிர்மறையான பணப்பான்மையை நமக்கு இதே சங்கீதத்தில் நமக்கு கொடுக்குறாரு. 3 விஷயம் நம்ம இந்த அதிகாரத்திலேருந்து பார்க்க முடியும். முதல் என்னதுன்னா, தன்னை பற்றி அவர் சொல்கிறார். சங்கீதம் 22:6வது வசனம் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு? நானும் ஒரு புழு, மனிதனே இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, நீலாம் மனுஷனே இல்லைடா அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவர் தன்னையே சொல்லிக்கிறார். நான் ஒரு புழுங்க, நான் ஒரு மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் என்ன சொல்கிறார் பாருங்க, தன் சரீர நிலையையும் விளக்குறார். நான் எந்த சரீரத்தில் நிலையில் இருக்கிறேன், அவர் எலும்பு எல்லாமே ஒன்றுமில்லாத போச்சு அப்படின்னும் அதை விவரிக்கிறார். புரியுதுங்களா? ஸோ அவருடைய அந்த கஷ்டத்துக்குள்ளே மூழ்கிட்டார். அப்படி மூழ்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. என்னால் முடியல ஆண்டவரே, நல்லா எலும்புகள்லாம் தேஞ்சு போகுது ஆண்டவரே, வார்த்தைகள் வர மாட்டேங்குது ஆண்டவரே, இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறார் தன்னை பற்றி. 2வது சங்கீதம் 22:6 முதல் 7 வரைக்கும் வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தை பற்றியும் சொல்கிறார். அதாவது தாவீதை எதிரிகளால் அடிக்கப்பட்டார், அதையும் வர்ணித்து பேசுகிறார். ஸோ நாம் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அப்படி தான் ஜெபிப்போம்ல. ஸோ அந்த மாதிரியும் வசனம். ஏன்னா நம்மளை வெறுக்கிறவங்கள நீங்கள் சபிக்கிறவங்கள ஆசீர்வதிங்கள், உண்மை. ஆனால் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைமையிலே நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் எப்படி தான் ஜெபிப்பீங்க? தப்பாக பேசுகிறாங்க ஆண்டவரே, இவங்க தான் ஆண்டவரே, அப்படியே பேசணும். அதுதான் ஜெபம். இது ஆவிதான் அதான் சொல்கிறாரு. சங்கீதம் 22:6 முதல் 7 வரைக்கும் அந்த வசனங்களை வாசிங்களே. கிண்டல் அடிக்கிறாங்க தாவீதை பார்த்து. இதெல்லாம் தாவீது பார்க்குறாரு. இதை அப்படியே போய் எங்கே போய் சொல்கிறாரு? தேவனிடத்தில் போய் சொல்கிறாரு. அப்படியே போய் சொல்கிறாரு பாருங்கள். 3வது தேவனை பற்றியும் சொல்கிறார். தேவனை பற்றி என்னங்க இங்கே சொல்கிறாருன்னா, தேவனை பற்றி சொல்லும்போது கஷ்ட காலத்தில் இருக்கும்போது ஏன் என்ற கேள்வியை தேவனிடத்தில் தாவீது கேட்குறார். அதான் முதல் வசனத்தில் நம்ம படித்தோம். என்னதுன்னா, என் தேவனே ஏன். ஆண்டவரிடத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னா இந்த வார்த்தை தான் கேட்க முடியும். ஏன் ஆண்டவரே, ஏன். இதுதான் நம்ம தாவீது தேவனிடத்தில் கேட்குறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது நிறைய இருக்குது. நான் இப்போ சொன்னது எல்லாம் சும்மா ஒரு சாம்பிள் தான். நீங்கள் பழைய ஏற்பாட்லேயும் சரி புதிய ஏற்பாட்லேயும் சரி தேவனிடத்தில் ஜெபம் என்று சொல்லி வரும்போது நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அப்படியாகவே பரிசுத்தவான்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்தாங்க, ஜெபித்தாங்க. யாக்கோபை நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, என்னை நீங்கள் ஆசீர்வதித்தாலும் இல்லையா உங்களை நான் விட மாட்டேன். ஏன்னா அவர் அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த மாதிரி ஃபீல் பண்ணார். அவர் தேவனிடத்தில் அப்படியே பேசினார்.
ஸோ இந்த ஜெபம் என்று சொல்லி கஷ்ட காலத்தில் நம்ம வரும்போது நீங்கள் நானும் சரி இருக்கிற வண்ணமாகவே தேவனிடத்தில் வரணும். அதுதான் ஜெபம். ஓகே, கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே நாம் இருக்கிற வண்ணமாகவே தேவனிடத்தில் வரணும்னு சொன்னேன். முதல் வசனத்தில் நம்ம ஏன் தேவனை என்னை கைவிட்டீங்க என்று சொல்லி தாவீது கேட்குறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அதே சமயத்தில் பரிசுத்தவான்கள் நம்மளுடைய பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மக்களும் சரி, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மக்களும் சரி, அவங்க சூழ்நிலை எந்த சூழ்நிலை இருக்காங்களோ அப்படியே வந்து தேவனிடத்தில் ஜெபித்தாங்க. ஆனால் அவங்க எப்போல்லாம் ஜெபித்தாங்களோ அப்போ எந்த நேரத்திலுமே தேவனை கனவீனப்படுத்தும் விதமாக அவர்களுடைய வார்த்தை இல்லை. தேவனை அவமதிக்கும்படியான ஒரு வார்த்தைகள் அவங்களுடைய ஜெபத்தில் இல்லை. ஆனால் ஏன்டவர் என்னை கைவிட்டீங்க, அவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க, இவங்க இந்த எதிரிகள் இப்படி தான் அவங்களுடைய சூழ்நிலையை சொல்லி ஜெபித்தார்களே ஒழிய தேவனை அவர்கள் கனவீனப்படுத்தினது இல்லை. இந்த ஒரு விஷயத்தை நாம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் சொல்லி தேவனிடத்துலையே வந்து தேவனிடத்தில் ஏண்டவரை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட தான் வந்து ஜெபிக்கிறாங்க? தேவனிடத்தில் தான் வந்து ஜெபிக்கிறாங்க. ஏன்னா இதிலேருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. என்னதுன்னா, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் தான் கடைசியாக வர்றாங்க. காரணம் அவர்கள் இடத்துல தான், அவர் இடத்துல தான் நமக்கு பதில் இருக்குது அப்படின்றத இவங்க நல்லா நம்பியிருந்தாங்க. ஆமேன். இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ளும். கஷ்டத்தில் நீங்கள் சந்தோஷமாக ஜெபிக்கக்கூடாது. கஷ்டத்தில் எந்த நிலையில் இருக்கீங்களோ அப்படியே தேவனிடத்தில் ஜெபிங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் மெய்யாக ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ தொடர்ச்சியாக நம்ம கஷ்ட காலத்தை பார்த்தோம். இன்னும் ஒரு காலையில் மற்ற வேறு சூழ்நிலையில் நம்ம எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம்.